श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडकोपवाङ्मयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் பேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நாம் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 1ஆம் பதிகம் இறுதிப் பாசுரம் 11வது பாசுரம். சேராத வெப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்க ஆராத காதல் குருகூர்ச்சடகோபன் 1000 சொன்ன அவற்றுள் இவை 10 சொரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னனவே. சேராத எப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகூர் சடகோபன் 1000 சொன்ன அவற்றுள் இவை 10 சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவினவே. எதுவும் அழியாதபடி அனைத்து பொருள்களுக்கும் காரணமாக உள்ளவனும் பரஞ்சோதி ரூபமாக உள்ளவனும் ஆகிய சர்வேஸ்வரனுக்கு மேன்மேலும் வளர்ந்தபடி உள்ளதான காதல் கொண்டவரான நம்மாழ்வார் அருளிச் செய்த 1000 பாசுரங்களில் இந்த 10 பாசுரங்களை கற்பவர்கள் பரமபதத்தை நிச்சயம் அடைவர்கள் என்று கூறி தலை கட்டுகிறார் இப்பாசுரத்திலே. சென்ற பாட்டிலே அவன் சமீபத்தில் இருந்து திருமுகம் காண்பிக்கவில்லை என்றார். இனி அவசியம் வந்து காண்பிப்பான் என்ற விசுவாசத்துடன் உரைக்கப்பட்ட பகுதியின் பொருட்டு உரைக்கிறார். அதாவது இந்த திருவாய்மொழியை கற்பவர்கள் தங்கள் கண்களால் காண்கின்ற அனைத்தும் பகவானை பிரிந்துள்ள காரணத்தினாலே வாடியபடி உள்ளதை காண்கிறார்கள். ஆனால் இப்படியாக சம்சாரத்திலிருந்து இவர்கள் துன்பப்பட வேண்டாதபடியாக தாங்கள் காண்கின்ற அனைவரும் பகவத் விஷயத்தை அடைந்து அல்லது பகவத் லாபத்தை அடைந்து இன்புற்று இருப்பதான பரமபதத்திற்கு செல்வர் என்கின்றார். இப்படியாக வந்து இவருடன் கலந்து இவரை உயிர் தாங்கும்படி செய்வதால் எதனையும் விடாதவனாக அனைத்து பொருள்களுக்கும் ஈஸ்வரனாக உள்ளான் அவன். எதன் காரணமாக? இவருடன் வந்து கலந்ததன் காரணமாக. மேலும் அதன் காரணமாக, அதாவது ஆழ்வாருடன் எம்பெருமான் வந்து கலந்ததன் காரணமாக மேலும் பிரகாசம் அடைந்தான் என்கின்றார். இவர் ஒருவருக்கு வந்து முகம் காட்டும் முன்பு இவனது சர்வேஸ்வரத்தன்மை அழிந்தது போல் இருப்பது எப்படி? அனைவரையும் நியமித்தால் அல்லவோ சர்வேஸ்வரத்தம் உள்ளதாகும். இவர் ஒருவரை கைவிட்டால்
அந்த தன்மை அழிந்துவிடும் அல்லவோ? இவருடைய துன்பம் தீரும் விதமாக வந்து திருமுகம் காட்டிய பின்னர் அனைத்து பொருள்களுக்கும் அவன் சர்வேஸ்வரன் ஆவான். பேறு மற்றும் இழத்தல் ஆகிய இரண்டும் இவருடையதல்ல. இவரை அடைந்தாலும் அடையாமல் விட்டாலும் முறையே அவை தன்னுடையது என்ற நிலையை தனது வடிவின் எழிலில் காண்பித்தான் அவன். திருவாய்மொழியிலே கூறப்பட்ட பொருளானது தான் கண்ணால் கண்ட வஸ்துக்கள் பலவும் எம்பெருமானால் பெற முடியாத காரணத்தினாலே தன்னை போன்றே தவிப்பதாக கொண்டு அவற்றுக்கும் சேர்த்து தான் துன்பப்படும் விதத்திலே இவருடைய அன்பு பெருகியது என்பதை உணர்த்துவதற்காகவே ஆறாத காதல் என்றார். சர்வேஸ்வரன் மீது இவர் கொண்ட பிரேமையால் மட்டுமே இவரை குறித்து உரைக்க முடியும் என்றானது. இவ்விதம் கூறிக்கொள்வது தற்புகழ்ச்சி ஆகாதோ என்று கேட்கலாம். அல்ல, இவருடைய பக்தி சுவாபம் இவர் மட்டுமே அறிவார், அல்லாமல் மற்றவர்களுக்கு தெரியாது அல்லவோ? தனது நிலைமையை கூறும்போது தன்னை பற்றி தான் அல்லவோ கூற வேண்டும் எவரும். இந்த காதலுடன் சேர்ந்து அருளிச் செய்த பாசுரங்கள் 1000. அதில் இந்த 10 பாசுரங்களையும் கற்பவர்கள் பரமபதம் சென்று அதனை எப்போதும் அனுபவித்தபடி இருப்பர் என்கின்றார். முதல் பாட்டில் தொடங்கி நாரை, அன்றில், கடல், காற்று, மேகம், இந்திரன், இருள், கழி, விளக்கு போன்ற பல பொருள்களின் நிலையைக் கண்டார். இதனால் வருத்தம் அடைந்து தளர்ந்து நின்றார். அப்போது அவன் வந்து, அதாவது எம்பெருமான் வந்து தனது திருமுகம் காண்பித்தான் ஆழ்வாருக்கு. உடனே இவர் எப்போதும் என்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று இந்த திருவாய்மொழிக்கான பலனை உரைத்து இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.